தமிழ் கடவுள் முருகப்பெருமானை இழிவுபடுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட தாவைக்க ஆதரவாளர் மைக்கேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்து முன்னணி கொடுத்த புகாரை அடுத்து இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்து முன்னணியினர் கொடுத்த புகாரை அடுத்து கோவை போலீசார் மைக்கேலை கைது செய்து நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம். சுரேஷ், மேலதிக விவரம். வணக்கம் பிரகாஷ். தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதாக கூறிக்கொண்டு மைக்கேல் என்பவர் தொடர்ந்து கடவுள் முருகன் குறித்தும் பெண்கள் குறித்தும் கட்சியினர் குறித்தும் பல்வேறு விதமாக மிகவும் கொச்சைப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவிட்டு வருவதாக மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினர், இந்து முன்னணியினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் என பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து மைக்கேல் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், முருக கடவுள் குறித்து தொடர்ந்து மிகவும் கொச்சையான முறையில் பதிவு செய்து வரும் மாற்று மதத்தை சேர்ந்த மைக்கேல் என்பவர் இரு மதத்தினருக்கு இடையே மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தும் வகையில் சமூகத்துக்கு விரோதமாக அவர் பதிவிட்டு வருகிறார், அவரை கைது செய்ய வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் கோவை கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் தலைமறைவாக இருந்த மைக்கேலை காவல்துறையினர் தற்சமயம் கைது செய்திருக்கிறார்கள். பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் கைது செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் என கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் இன்றைக்கு சுதந்திர தினம் என்பதால் அவரை அழைத்துச் செல்லாமல் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு நாளை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார் என காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் குறித்தும் மிக கீழ்த்தனமாக அவர் பல்வேறு பதிவுகளை பதிவு செய்திருப்பதாக கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. ஆளும் கட்சியை சேர்ந்த நபர் இவ்வாறு செயல்படுவது பல்வேறு அமைப்பினரிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் தற்சமயம் கைது செய்திருப்பது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.